சிந்து பேரவையில் ஒரு வழியா ஆர்மூர் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. கோர்ட்லேயே தீர்ப்பை சொல்லிடுறாங்க. ஒரே நாளில் 2 தீர்ப்பு வந்தது இந்த கேஸில் மட்டும் தான் நினைக்கிறேன். பைரவி குற்றவாளிகளை நிரூபிச்சது சஞ்சயை எதிர்பார்க்கல. சஞ்சய் சொல்றாரு, ஆர்மூத்தை எப்படியா உள்ள தூக்கி போட்டு நம்ம இந்த பைரவியை கல்யாணம் பண்ணிடலாம்னு பார்த்தா, இந்த பைரவி எல்லாத்தையும் கெடுத்துட்டு அலைஞ்சு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் பைரவிக்கு நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மூ ரிலீஸ் ஆன உடனே பைரவிட்ட போய் நேராக வெல்டன் பைரவி, குட் ஜாப், இதை தவிர வேறு யாருமே பண்ணிக்க மாட்டாங்க, நான் கூட ஆர்மூ காப்பாற்ற வேறு வழியே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கணும்னு பைரவி சொல்ல, ஆர்மூ வந்து சொல்கிறாரு, இதுக்கு காரணமானது இவன் தான் அப்படின்னு சொல்லி. எப்பவும் சஞ்சய் மேலே வந்து வெறுப்பில் இருக்கிற ஆர்மூ இதை சொல்கிறாருன்னு சொல்லி தான் சகஜமாக கடந்து போயிடுவாங்க. உண்மையிலே இவ்வளோ விஷயத்தை கண்டுபிடிச்ச பைரவி இதுக்கு காரணமானவங்க யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். என்னமோ அதை மட்டும் கண்டுபிடிக்காம சஞ்சயை காப்பாற்றி விட்டாங்க இந்த டேரக்டர். ஆர்மூ உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ராமுவோட அம்மா வந்து அழுகுறாங்க. வேறு வழி இல்லாமல் கோர்ட்லேருந்து யாருக்கும் தெரியாமல் போடலான்னு பார்க்காங்க. ஆனால் ஆர்வம் பார்த்துறாரு. வெளியில் வந்தால் நான் என் பிள்ளையை நம்பவே இல்லையே, நீ ஒரு தப்பு பண்ணலான்னு நீ சொல்லி நான் கேட்கலன்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி அழுகுறாங்க. பைரவிட்டையும் சொல்கிறாங்க, நீ இல்லைனா என் பையன் வெளியில் வந்திருக்க முடியாது, இவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து அவரை காப்பாற்றிருக்கான்னு சொல்லி பைரவியும் பாராட்டுறாங்க. ஆனால் என்ன பண்ண பைரவியும் ஆர்முகத்துக்கிட்ட எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் தான் இருக்காங்க. அதுக்கு ஏதாவது இந்த டேரக்டர் பண்ணி அவங்க 2 பேருக்குள்ள அட்டாச்மெண்ட் வர மாதிரி பண்ணால் இனி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.